பானம் அப்படின்னா மேல் நோக்கி, அபானம்னா கீழ் நோக்கி. அபான முத்திரைனா கீழ் நோக்கி, அதாவது கீழ் நோக்கி செயல்படக்கூடிய முத்திரை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தச வாயுக்களில் அபானன் என்பது ஒரு வாயு. இந்த அபான வாயுனுடைய வேலை என்னன்னா கீழ் நோக்கி செயல்படக்கூடிய குணம் கொண்ட ஒரு காற்று. இப்ப நம்ம உடம்புல கீழ் நோக்கி என்ன செயல்படும்? யூரின், கேஸ், மலம் இதெல்லாம் கீழ் நோக்கி தள்ளி வெளியேறக்கூடிய ஒன்று. அபானன் யாருக்கு சரியாக செயல்படுகிறதோ அவர்களுக்கு கழிவுகள் வெளியேற்றம் என்பது எளிமையாக நடக்கும். பித்ரு தோஷமா இருக்கலாம், குலதெய்வ தோஷமா இருக்கலாம், இல்ல முன்னோர்களுடைய சாபங்கள் தோஷங்களா இருக்கலாம், இல்ல நீங்களே உருவாக்குன தோஷமா இருக்கலாம். தோஷங்கள் உங்களுக்கு பின்னால இருந்து உங்க வாழ்க்கையில தொடர்ந்து தொந்தரவுகளை கொடுக்குது. அதன் மூலமா தடைகள், தோல்விகள், பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு இந்த அபான முத்திரையுடைய பயன்பாடு என்பது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீர்வை கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதெல்லாமே கரெக்ட். ஆனா எப்படி வைக்கணுங்கிற ரகசியம் தெரிஞ்சு வச்சா மட்டும்தான் பலன் கிடைக்கும். எப்படிங்க வைக்கணும்? கிளீம் என்ற பீஜத்தை அல்லது ரீங் என்ற பீஜத்தை, ரீ இங்கு ரீங் என்ற பீஜம் அல்லது கிளீம் இக் லீ இம் கிளீம் KLEEM கிளீம் என்ற பீஜத்தை உச்சரிக்க தெரிஞ்சது அப்படின்னா அந்த தோஷங்களில் இருந்தும் சாபங்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் உங்களால நல்ல முறையில் உங்களால விடுதலையாகி வெளியில வந்துட முடியும். இதுதான் அந்த அந்த முத்திரையினுடைய ஸ்பெஷாலிட்டி. குருவே சரணம். பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் மீண்டும் உங்களுடன். அபான முத்திரை, அதாவது பெருவிரல், நடுவிரல், மோதிர விரல், 3 விரல்களின் நுனிப்பகுதிகளும் தொட்டபடி, மீதமுள்ள விரல்கள் முன்னோக்கி நீட்டியபடி, இதுக்கு பேரு அபான முத்திரை. பானம் அப்படின்னா மேல் நோக்கி, அபானம்னா கீழ் நோக்கி. அபான முத்திரைனா கீழ் நோக்கி, அதாவது கீழ் நோக்கி செயல்படக்கூடிய முத்திரை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தச வாயுக்களில் அபானன் என்பது ஒரு வாயு. இந்த அபான வாயுனுடைய வேலை என்னன்னா கீழ் நோக்கி செயல்படக்கூடிய குணம் கொண்ட ஒரு காற்று. இப்ப நம்ம உடம்புல கீழ் நோக்கி என்ன செயல்படும்? யூரின், கேஸ், மலம் இதெல்லாம் கீழ் நோக்கி தள்ளி வெளியேறக்கூடிய ஒன்று. அபானன் யாருக்கு சரியாக செயல்படுகிறதோ அவர்களுக்கு கழிவுகள் வெளியேற்றம் என்பது எளிமையாக நடக்கும். அது வாயு கழிவாக இருக்கலாம், திரவ கழிவாக இருக்கலாம், அல்லது திடக்கழிவு என்று சொல்லக்கூடிய மலக்கழிவுகளாக இருக்கலாம். அபான என்ற காற்று யாருக்கு சரியாக செயல்படுகிறதோ, யாருக்கு ஆரோக்கியமாக செயல்படுகிறதோ அவர்களுக்கு இந்த கழிவுகள் வெளியேற்றம் என்பது அற்புதமாக நடக்கும். கழிவுகள் வெளியேறிச்சுனால என்ன அர்த்தம்? உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். செரிமானம் சரியா நடக்குதுன்னு அர்த்தம். நல்ல பசி எடுக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நடந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? சர்க்கரை நோய்க்கு வேலை இல்லை அப்படின்னு அர்த்தம். ரத்த அழுத்தம் சார்ந்த பாதிப்புகளுக்கு வேலை இல்லை அப்படின்னு அர்த்தம். உடம்புல இம்யூனிட்டி நல்லா ஏறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்ப கழிவுன்னா சும்மா சொதன்னு போற கழிவு இல்ல, ஆரோக்கியமான கழிவுகள். இதை எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றவர் யாருன்னா அபானன் என்ற காற்று. அந்த அபானன் என்ற காற்றை முறையாக தூண்டக்கூடிய முத்திரை தான் அபான முத்திரை. இது உடம்பு சார்ந்த விஷயங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சா சர்க்கரை நோய் கட்டுப்படும், சிறுநீரகம் வலிமை அடையும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா அது சரியாயிரும். பயம் இருந்தாலோ, பதட்டம் இருந்தாலோ, நடுக்கம் இருந்தாலோ, தயக்கம் இருந்தாலோ விலகிரும். ரத்த அழுத்தம் நோய்கள் விலகிரும். நமக்கு ரத்தம் ஆரோக்கியமாகும், உடம்பு ஆரோக்கியமாக, இதெல்லாம் காமன். கழிவுகள் வெளியே போயிடும். இதெல்லாம் வெறுமனே இந்த அபான முத்திரை அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல ஒரு மனுஷனுக்கு தோஷங்கள் அப்படிங்கிறது இல்லாதவன் இருக்கவே மாட்டான். இந்த மாதிரியான தோஷங்கள் இருக்குது. நீங்க செஞ்சதா இருக்கலாம், இல்ல உங்க முன்னோர்கள் மூலமா உங்களுக்கு வந்ததா இருக்கலாம். தோஷங்கள் வெளியில போகணும்னு நினைச்சீங்கன்னா கூட அபான முத்திரையோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா தோஷ நிவர்த்திகளுக்கான பயிற்சிகளோ, தோஷ நிவர்த்திகளுக்கான ஏதாவது ஒரு முயற்சிகளோ எடுக்கும் பொழுது அபான முத்திரை உங்க கூட இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் வேகமான பலன்களையும் கொடுக்கும்.
பித்ரு தோஷமா இருக்கலாம், குலதெய்வ தோஷமா இருக்கலாம், இல்ல முன்னோர்களுடைய சாபங்கள் தோஷங்களா இருக்கலாம், இல்ல நீங்களே உருவாக்குன தோஷமா இருக்கலாம். தோஷங்கள் உங்களுக்கு பின்னால இருந்து உங்க வாழ்க்கையில தொடர்ந்து தொந்தரவுகளை கொடுக்குது. அதன் மூலமா தடைகள், தோல்விகள், பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு இந்த அபான முத்திரையுடைய பயன்பாடு என்பது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீர்வை கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதெல்லாமே கரெக்ட். ஆனா எப்படி வைக்கணுங்கிற ரகசியம் தெரிஞ்சு வச்சா மட்டும்தான் பலன் கிடைக்கும். எப்படிங்க வைக்கணும்? இப்ப அபான முத்திரையில பாருங்க, 3 விரல்களினுடைய நுனிப்பகுதி தொட்டபடி இருக்கு. இந்த 3 விரல்களினுடைய நுனிப்பகுதி தொட்டு இந்த மாதிரி கோபுரம் மாதிரி இருக்குன்னா, இது நேர செங்குத்தாக ஆகாயம் பார்த்தபடி இருக்கணும். இந்த 2 விரல்களையும் முன்னோக்கி பிளாட்டா இப்படி நீட்டி இந்த மாதிரி தான் வச்சிருக்கணும். இது மாத்திரம்தான் இதற்கான முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை செய்யறதுக்குன்னே ஒரு நேரம் இருக்கு பாத்துக்குங்க. காலையில 6 மணி முதல் 6:40 வரைக்குமான மூலாதாரத்தில் சுவாசம் நடக்கக்கூடிய நேரமான அந்த நேரத்தில் அபான முத்திரையை செய்வது என்பது பலனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் நாம என்ன பண்ணிக்கலாம், மலாசனம் என்று சொல்லக்கூடிய சபரிமலை ஐயப்பனுடைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்ந்து இருக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைல்ல அப்படி குத்த வச்ச நிலையில அபான முத்திரை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். தோஷங்கள், சாபங்கள், பாவங்கள் இதை விலகிறதுக்கு பரிகாரம் பண்றேன், மந்திரம் சொல்றலாம், இல்ல வேற ஏதாவது வெளிப்படையான பரிகாரங்கள் ஏதாவது செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும் பொழுது தெற்கு நோக்கி அமர்ந்தபடி மலாசனத்தில் அமர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். லைஃப்ல நீங்க லைவா பார்க்கலாம். தொடர்ந்து நான் தொட்ட காரியம், இந்த காரியத்தை நான் அடிக்கடி செய்யும் போது பூரா எனக்கு தோல்விகள் தான் வந்திருக்கு. அதுல இனிமே வெற்றி முகத்தை உங்களால பார்க்க முடியும். தடைகளும் பிரச்சனைகளும் நோய்களும் என் வாழ்க்கையில தொடர்ந்து வந்து என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு, அதுல வெற்றி முகத்தை உங்களால பார்க்க முடியும். இதுதான் அபான முத்திரையோட ஸ்பெஷாலிட்டி. அதுவும் குறிப்பாக தெற்கு திசை நோக்கி அமர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா. இதுல ரெண்டையுமே தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா, உடல் சார்ந்த பாதிப்புகள் விலகினா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலையில 6 முதல் 6:40 வரைக்குமான மூலாதாரத்தில் சுவாசம் நடக்கக்கூடிய நேரத்தில் செஞ்சீங்கன்னா உடல் சார்ந்த பாதிப்புகள் விலகிரும். இதுவே வாழ்க்கை அல்லது கர்மா அல்லது பிறவிகள் இதன் மூலமாக தொடர்ந்து வரக்கூடிய மனம் சார்ந்த, கர்மா சார்ந்த, தோஷ சாபங்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை விலக்குவதற்கான முயற்சி அப்படின்னா மாலை வேளையில் தெற்கு திசை நோக்கி மலாசனத்தில் அமர்ந்து முறைப்படி அதை வைத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைச்சே தீரும். அதுல இருந்து வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்களை உங்களால பார்க்க முடியும். கூடவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கிளீம் என்ற பீஜத்தை அல்லது ரீங் என்ற பீஜத்தை, ரீ இங்கு ரீங் என்ற பீஜம் அல்லது கிளீம் இக் லீ இம் கிளீம் KLEEM கிளீம் என்ற பீஜத்தை உச்சரிக்க தெரிஞ்சது அப்படின்னா அந்த தோஷங்களில் இருந்தும் சாபங்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் உங்களால நல்ல முறையில் உங்களால விடுதலையாகி வெளியில வந்துட முடியும். இதுதான் அந்த அந்த முத்திரையினுடைய ஸ்பெஷாலிட்டி. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அபான முத்திரை அப்படிங்கிற முடிவுக்கு போயிடாதீங்க. காரணம் என்னன்னா, அதை முறையா வைக்கும் போதுதான் அபான முத்திரை அபான முத்திரையாக வேலை செய்யும். உங்களுடைய குறிக்கோளும் நிறைவடையும். அப்ப முத்திரையை வைக்கிறது முக்கியம் இல்ல, முறையாக வைக்க தெரியணும். உடல் சார்ந்த பாதிப்புகள் என்றால் காலை 6 முதல் 6:40 வரையிலும், மனம் சார்ந்த கர்ம கணக்கு சார்ந்த தோஷங்கள், சாபங்கள், பாவங்கள் விலக பரிகாரம் சார்ந்த முயற்சியாக இருந்தால் மாலையில் சூரியன் உதயம் அஸ்தமன நேரத்திற்கு பிறகு செய்யணும். இந்த தோஷ சாப பரிகாரங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருந்தால் கூட கிளீம் அல்லது ரீங் என்ற பீஜத்தை சேர்த்துக்கலாம். இதுல கிளீம் என்ன வேலை செய்யுது, ரீங் என்ன வேலை செய்யுதுன்னா, கிளீம் என்பது பாசிட்டிவான விஷயத்த உங்க பக்கத்துல கொண்டு வரும். ரீங் என்பது அழிக்க முடியாத தோஷங்களை எல்லாம் அழிக்கும். ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யும். அப்போ சரியான அந்த முறை அறிந்து, சரியான அந்த பிரயோக முறை அறிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா ரிசல்ட்டை உங்களால 100% பார்க்க முடியும். இப்ப நாம இவ்வளவு நேரம் பேசியது அபான முத்திரை. உங்களுடைய பிறவி கழிவுகள், கர்ம கழிவுகள், உடல் கழிவுகள், அது நோய் கழிவுகளாக இருக்கலாம், உணவு கழிவுகளாக இருக்கலாம், காற்று கழிவுகளாக இருக்கலாம், நீர் கழிவுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும்
கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உடலை திடமாகவும் கற்ப தேகமாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றுவதற்கான துணையாகவும் நிற்பதற்கான ஒரு முத்திரை. அபான முத்திரையை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசியிருந்தோம். முத்திரைகளை முதல்ல முறையாக செய்யுங்க, பலனை கண்டிப்பான முறையில் பெறுங்கள். முதல் நாள் முதல் இருந்து. குருவே சரணம்.